கம்பேக் எப்படி காணுது? மாசா இருந்தது, கிளாஸா இருந்தது. பட் தலைவர் தான் இன்னும் அதுல இருந்து வெளியில வராத மாதிரி தெரிஞ்சது. அக்கா இப்ப 50 ஆண்டு கால ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? எதை வச்சு சொல்றீங்க? உண்மை கண்டிப்பா ஜெயிக்குங்க. நாங்க யாருக்கும் துரோகம் பண்றதுக்கோ, தப்பு பண்றதுக்கோ நாங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதாவது சமூக நீதி வேணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் ஆட்சி அமைக்க முடியாது? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குதா? கிடையாது. கிடைக்குது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அக்கா இப்ப கரூர் விஷயத்துல விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. கண்டிப்பா கிடையாதுங்க. உங்க வீட்ல வந்து ஒரு துக்கம் நடந்தா நீங்க ஓடி ஒளிஞ்சீங்கன்னு சொல்வீங்களா? 16 நாளுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அந்த கன்சர்ன் பர்சன் யாரு மொட்டை போட்டாங்களோ, யாரு அந்த துக்கத்துக்கு மெயினான ஆளோ, அவங்க வெளியே கூட போக மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க உங்க அப்பா இறந்துட்டாரு, உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீ ஓடி ஒளிஞ்சுட்டா நீங்க கேப்பீங்களா? சார் அந்த மனுஷனோட மூஞ்சியை ஃபர்ஸ்ட் பாருங்க சார். எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறாருன்னு. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்கு? சும்மா போய் அன்னைக்கு நைட்டே பாத்துட்டு வந்துட்டான்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அனுதாபம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தமா? ஏன் இப்ப நடந்தவங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது எங்க போனீங்க? கரெக்ட் தானேங்க? அக்கா இப்ப நேத்து கோவையில அந்த மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது வரைக்கும் திமுகல இருந்து யாருமே வர கிடையாது. ஏன் வரல? ஏன் இதே வந்துட்டு பொள்ளாச்சி வழக்கு ஆகும்போது கனிமொழி அக்கா ஓடி ஓடி வந்தீங்கல்ல, இப்ப எங்க போனீங்க? அதாவது உங்க ஆட்சியில நடக்குதுங்கும் போது அது தப்பு. அதே மத்தவங்க ஆட்சியில நடக்கும் போது அந்த தப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல. லைக் உங்க ஆட்சியில நடக்கும் போது அப்ப தப்பா தெரியறது இல்ல, மத்தவங்க ஆட்சியிலங்கும் போது அது தப்பா தெரியுதாங்க கேள்வி வருது இல்ல நமக்கு. நக்கரை கோபால் விட விஜய் வந்து ஃபர்ஸ்ட் அக்கிஸ் அவ கைது சார் அவர் செய்யறது எல்லாமே கேவலமான செயல் சார். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னே நீங்க சொல்லாதீங்க. ஜேர்னலிஸ்ட் செய்யக்கூடிய வேலையே கிடையாது அவர் செய்யறது. எப்படி ஒரு இவ்வளவு பிரபலமான ஒரு ஆளை ஒரு கட்சி தலைவரை நீ கைய கட்டி ரோட்ல இழுத்துட்டு போகணும், குத்தணும், அப்படி இப்படின்னு சொல்றியே, நீ வன்முறையை தூண்டலையா? உன் மேல மரியாதை வருமா? ஃபர்ஸ்ட் நான் ஒருமையிலேயே பேசுறேன் சார். என்ன பண்ண முடியும்? பண்ணுங்க, நீங்க பாக்கலாம். நீ என் தலைவனை இவ்வளவு கேவலமா பேசும்போது உனக்கு எப்படி நாங்க மரியாதை கொடுப்போம்? திருப்பி இதே மாதிரி பேசினா நீ ஒத்துக்கியா சார்? போன வாரம் ஃபுல்லா ட்வீட்ல போட்டு அதனால கிளின்னு கிளிக்கிறாங்க சார் எங்க பசங்க. சும்மா விட மாட்டாங்க. நீ எங்க தலைவனை சீண்டுனா கண்டிப்பா எங்க பசங்க சும்மா விட மாட்டாங்க. எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயரா இருக்காங்க. அக்கா இப்ப வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? 2026 கண்டிப்பா. ஏன் வெல்ல முடியாது? இல்லாம வெல்ல முடியாது. கண்டிப்பா முடியும் சார். மக்களுக்கு உண்மை தெரியுது. இப்ப இருக்கிற